அண்மையில் திரைப்பிரபலங்கள் சிலர் அடுத்தடுத்து விவாகரத்து செய்து வந்த நிலையில் ஆஸ்கார் விருது பெற்ற இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மானும் அவரது மனைவி சாய்ரா பானுவும் விவாகரத்தை அறிவித்துள்ளது பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 1992 ஆண்டு வெளியான ரோஜா படத்தின் மூலம் தமிழ் ரசிகர்களை தனது இசையால் கட்டி போட்டவர் ஏ.ஆர். ரஹ்மான். முதல் படத்திலேயே தேசிய விருதும் வென்றார். அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் குவிய தொடங்கிய ரஹ்மானுக்கு அவரது தாயார் பெண் தேட ஆரம்பித்தார். அப்போது ரஹ்மான் 3 கண்டிஷன் போட்டுள்ளார். பெண் நன்கு படித்திருக்க வேண்டும், அழகாக இருக்க வேண்டும், பணிவானவராக இருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். பெண் பார்க்க சென்றபோது ரஹ்மானிடம் சாய்ரா பானு 2 கேள்விகளை கேட்டுள்ளார். உங்களுக்கு ஆங்கிலம் தெரியுமா, கார் ஓட்ட தெரியுமா என்பதுதான் அவை. 2ம் தெரியும் என்று ரஹ்மான் கூறியுள்ளார். பின்னர் 1995 ஆண்டு ஏ.ஆர். ரஹ்மான் சாய்ரா பானு தம்பதியினருக்கு திருமணம் நடைபெற்றது. இவர்களுக்கு கதீஜா, ரஹீமா, ஆமின் என்ற 3 பிள்ளைகள் உள்ளனர். திருமணமாகி 29 ஆண்டுகளுக்கு பின் இருவரும் பிரிவதாக அறிவித்துள்ளனர். ஒருவரை ஒருவர் ஆழமாக நேசித்தாலும் இருவரின் திருமண பந்தத்தில் ஒருவித அழுத்தம் இருந்தது என்று கூறப்படுகிறது. மேலும் இருவருக்கும் நடுவே நிரப்ப முடியாத அளவிற்கு இடைவெளி ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த இடைவெளியை குறைக்க முடியவில்லை என்றும் அவர்களது தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்ட ஏ.ஆர். ரஹ்மான், திருமண வாழ்வு 30 ஆண்டுகளை எட்டும் என நினைத்திருந்தோம், ஆனால் எதிர்பாராத விதமாக முடிவுக்கு வந்துவிட்டது என குறிப்பிட்டுள்ளார். மேலும் கடவுளின் சிம்மாசனம் கூட உடைந்த மனங்களின் கனத்தினால் சில விஷயங்களை சந்திக்கும். உடைந்த துண்டுகள் மீண்டும் சேரவில்லை என்றாலும் நாங்கள் அர்த்தத்தை தேடுகிறோம் என உருக்கமாக பதிவிட்டுள்ளார். ஏ.ஆர். ரஹ்மானின் மகன் ஏ.ஆர். அமீன் தனது இன்ஸ்டா வலைதள பக்கத்தில், இந்த நேரத்தில் எங்கள் தனியுரிமையை மதிக்குமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம், உங்கள் புரிதலுக்கு நன்றி என்று பதிவிட்டுள்ளார்.